நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க மேம். சில பேர் வந்து கொஞ்சம் இர்ரெகுலர் ஆனாவே, ஐயோ! இது நமக்கு பிசிஓடியா இருக்குமா? அப்படின்ற மாரி நெனைக்கிற ஒரு ஒரு மக்கள் இருந்தாலுமே, எவ்வளோ லேட் ஆனாலும் நமக்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு புரிதல் போணும் அப்படின்ற போது, எது எது சரியா இருக்கும்? ஆக்சுவலா நெறைய பேர் பயந்துக்கவும் பயந்துருவாங்க. எனக்கு வந்து இந்த மாரி சிம்ப்டம்ஸ் Googleல பார்த்து அவங்களே என்ன ஆ பண்ணுவாங்கன்னா, சாட் ஜிபிடி இப்ப ஆமா. வந்துருச்சு. சில சிம்ப்டம்ஸ பார்த்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமோ, அந்த ப்ராப்ளம் இருக்குமோ, அவங்களே வந்து தானா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிப்பாங்க. அதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ரொம்ப. நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துருமோ, 1, 2 சிம்ப்டம்ஸ வச்சு அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா டாக்டர்ட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தானா நீங்கள செக் பண்ணிட்டு நீங்களே ஒரு மெடிசன் எடுக்கிறது, இல்ல வந்து நீங்களா நெனச்சுக்கிறது தப்பான விஷயம். அதேபோல பிசிஓடி அப்படிங்கும்போது நம்மளுக்கு நெறைய சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே சிம்ப்டம்ஸ் இருக்காது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "எனக்கு இந்த மாரி இருக்கு" அப்படின்னு. உடனே எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு நெனச்சுப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிறது நல்லது.